கல்வியிலும் சமூக வாழ்விலும் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் அதே நேரத்தில் இன்னும் வரதட்சணை கொடுமையால் பெண்கள் துன்பப்படும் சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. திருப்பூரில் 500 சவரன் தருவதாக கூறி 300 சவரன் நகை போட்டதால் திருமணமானது முதல் புதுமண பெண்ணை துன்புறுத்தி தற்கொலை வரை தள்ளிய கணவர், மாமனார், மாமியார் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரிதன்யாவுக்கு வயது 27. பல கனவுகளோடு இந்த இளம்பெண் 78 நாட்களுக்கு முன் கவின்குமாரை கரம் பிடித்தார். ரிதன்யாவின் குடும்பம் வசதியானவர்கள்தான். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூர் பகுதியில் பனிய நிறுவனம் நடத்தி வரும் அண்ணாதுரையின் மகள்தான் ரிதன்யா. ஆசையாய் வளர்த்த மகளை திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகன் வழி பேரனான கவின்குமாருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் அண்ணாதுரை. 300 பவுன் நகைகள், 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காருடன் 2.5 கோடி ரூபாய் செலவு செய்து தனது மகளின் திருமணத்தை நடத்தியுள்ளார் இவர். ஆனால் பேசியதோ 500 பவுன், போட்டதோ 300 பவுன் என்பது ரிதன்யா, கவின்குமார் வாழ்க்கையின் முக்கிய பிரச்சனையாக மாறிவிட்டது. திருமணமான 10வது நாளிலேயே ரிதன்யாவுக்கு பிரச்சனைகள் தொடங்கிவிட்டன. ஒரு விளக்கேற்ற சென்றால் கூட கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி என 3 பேரும் வார்த்தைகளால் வறுத்தெடுக்க ஆரம்பித்துள்ளனர். வாடகை உள்ளிட்ட வகையிலேயே மாதம் 20 லட்சம் ரூபாய் வருமானம் வருவதால் கவின்குமார் குடும்பத்தினர் வேலை என்று எதுவும் செய்யவில்லை. இதனால் முழு நேரமும் ரிதன்யா சொற்களால் வதைப்பட்ட நேரத்தில் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். பெற்றோரிடம் சொல்லும்போது பொறுத்து கொள்ளுமாறு ஆறுதல் கூறியுள்ளனர். திருமணமான புதிது என்பதால் போக போக சரியாகிவிடும் என்று நினைத்தவர்களுக்கு இடி விழுந்துள்ளது. என்னென்னமோ கொடுமை நடந்திருக்கு. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு என்ன சொல்றது தெரியல. அத்தனை அட்டுவலை பண்ணிக்கிறேன். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. இந்த வாழ்க்கையை இனி வாழ முடியாது என்றும் மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிட்டு ரிதன்யா காரில் சென்று வழியில் நிறுத்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ரிதன்யாவின் ஆடியோ மெசேஜ் கேட்போர் அனைவரையும் கலங்கடித்து விடுகிறது. அந்த அளவு வேதனை வெளிப்பட்டுள்ள நிலையில் சேயூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டியது உறுதியான நிலையில் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட சித்ராதேவி மயங்கி விழுந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாததால் சிகிச்சைக்காக நிபந்தனையின் பேரில் அவர் மட்டும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்ணின் உயிரே போயிருப்பது திருப்பூரையே உலுக்கி எடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆலித் ராஜா.